இப்போ அந்த பொண்ணு கொலை தான். நீ நினைக்கிற மாதிரி இது வந்து தற்கொலைலாம் இல்லை. தற்கொலை பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? அதே நான் கூட நேற்று திடீர்னு தான் பார்த்தேன். கட்சியை சார்ந்த ஒரு தம்பி திருமா காதல்ன்ற அவருடைய ஃபேஸ்புக்கில் தான் பார்க்குறேன். அவர் தெளிவாக தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்பார் ஒரு அங்கே இருக்கிற மாவட்ட செயலர்கிட்ட. அவங்க தெளிவாக வந்து ஒரு சணல் தான் இருக்குது, ஒரு கயிறு தான். கயிறில் எப்படி சாக முடியும்? கால் வந்து தரையில் ஒட்டுது. அப்போ அடித்து தூக்கி விட்டுருக்குறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி பிரச்சனை நடந்திருக்குது. ஓகே சார், உங்களுக்கு புரியுதா? அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு வயசு ரொம்ப சிறுமி தான், பையனுக்கு வயசு குறைவு தான். அதை முறையாக பேசியிருக்கலாம்ல, பேசி தீர்க்கலாம்ல. அடிச்சு கொள்ற அளவுக்கு என்ன ஒரு செயல்? ஒன்றுமே எனக்கு புரியலை. இது கொலையா இல்லை தற்கொலையா என்னன்றது இன்னும் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. நம்ம டைரக்ஷன் கொடுக்கக்கூடாது. ஆனால் அந்த இருக்கிற அந்த சூழ்நிலை பார்க்கப்படும் பொழுது அது வந்து கொலையமாக தான் தெரியுது. ஆணவ படுகொலை தான். ஓகே சார், உங்களுக்கு புரியுதா? புரியல. ஆணவ படுகொலையாக தான் இருக்கணும். அது அப்போ அது மாதிரி என்ன பாடியை வாங்கலையில அவங்க சொல்கிறாங்களே, எங்களை மிரட்டினாங்க, கொன்றும்னாங்க அப்படின்னு தான் வந்து அந்த பையனுடைய பக்கத்துலேருந்து பேசுகிறாங்களே.